பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு சங்கீதம் 92:12 படி நீதிமான் பனை போல செழித்து லிவியில் உள்ள கேதுரை போல் வளரலாம். 1 செழிப்பு, 2 வளர்ச்சி. செழித்தாதான் வளர முடியும். செழிப்பை தேடி மனுஷன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். வாழ்க்கையில செழிக்க வேண்டும், வளர வேண்டும், மேன்மை அடைய வேண்டும். ஆனால் நீ நீதிமானாக மாறும்போது, ரட்சிப்பின் அனுபவத்தை பெறும்போது, இறைவன் காட்டுகிற வழியில் நடக்கும்போது வாழ்க்கை செழிக்க. நீதிமொழிகள் 28:20 சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். முதல் இறை நம்பிக்கை எந்த மனிதனுக்கு இருக்கிறதோ, தெய்வத்தை தேடுகிற உணவு இருக்கிறதோ, அவர் உண்டென்றும் தம்மை தேடலுக்கு பலனளிக்கிறார் என்ற நம்பிக்கை யாருக்கு வருகிறதோ, அந்த நம்பிக்கையிலே தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கை தான் செழிக்கும். இங்க ரோமர் 12 வாசிக்கும் போது பண்ணல, உபத்திரவத்திலே பொறுமையாக, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கு. அந்த நம்பிக்கை, இறை நம்பிக்கை எந்த மனிதர் வாழ்க்கையிலே பூரணமாக இருக்கிறதோ, அந்த நம்பிக்கையிலே யார் தன்னை அர்ப்பணிக்கிறாரோ, அவரை நான் நம்பியிருக்கிறேன், அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை வெட்கப்பட விட மாட்டார், என் வாழ்க்கை செழிக்கும். அந்த இறை நம்பிக்கை தான் ஒரு மனிதனை அவன் செழிப்புக்கிணராக நடத்தப்படுகிறவனாக அவன் மாறுகிறான். அருமையானவர்களே, இவன் நம்பிக்கை யார் இருக்குது? அநேகர் நம்பிக்கை எரேமியா 17 வாசிக்கும் போது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதன் புயபலமாக்கி அடி போட்டுக்கோ. மனுஷன் மேலே, உறவுகள் மேலே, சொந்த பந்தங்கள் மேலே, தன் மேலே நம்பிக்கை வைப்பார்கள், அறிவில் நம்பிக்கை வைப்பார்கள். ஆனால் இறை நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ, அதே சொல்றது நம்பிக்கை உடைய சிறைகளே, கர்த்தரை நம்புகிறவன். அப்ப நம்பிக்கை எந்த அளவுக்கு இறை மேல் இருக்கிறதோ, தெய்வத்து மேல் நம்பிக்கை இருக்கிறதோ, அந்த மனுஷ வாழ்க்கை குறைவில்லாமல் அவன் செழிக்கிறான். நீங்கள் அருமையாளர்களே, உங்க நம்பிக்கை, உங்க அறிவு, திறமையை தவிர்த்து இன்னும் அதிகமாக இயேசு மேலே வைப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை செழிக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அதுதான் நீதிமானாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, இறை நம்பிக்கை உள்ளவர்களாக யார் வாழ்கிறார்களோ அவர்கள் இருப்பதை விட 1000 மடங்காக அவர்கள் செழிப்பார்கள் என்பதை சந்தேகமில்லை. இன்னும் பரிசுத்தவே சொல்கிறது, அதே சங்கீதம் 92 13 வாசிகள், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களிலே செலுத்திருப்பார்கள். அப்போ இறை நம்பிக்கை எங்கே கொண்டு போகனா, அவரை வழிபடுவதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, அவருக்கு மகிமை செலுத்துவதற்கு மனித ஆத்மா அந்த இறைவனை தேடி போகிற ஒரு இடத்துக்கு அவன் போகும்போது தான் அந்த ஆத்மா செழிக்கும். எப்பேற்பட்ட துரோகிகளும் பாவிகளும் ஒன்றுமில்லாதவர்களும் ஆலயத்தின் பங்காக இறைவனுடைய மக்கள் கூடுகிற இடத்திலே அவர் கூடுகிறவர்களாக மாறும்போது, இறை நம்பிக்கையை அவர்கள் வெளிப்படுத்துகிற இடத்திலே செல்கிற போது அங்கு கர்த்தருடைய ஆலயம், அந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் பிரகாரங்களிலே அவர்கள் செழிக்கிறவர்களாக மாறுகிறார்கள். அருமையானவர்களே, என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், எத்தனை பேர்கள் ஒன்றுமில்லாதவர்கள், வறுமையிலே, தரித்திரத்திலே, படிப்பறிவில்லாதவர்கள், ஏழ்மையானவர்கள், கைவிடப்பட்டவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து தன்னை அர்ப்பணிக்கும் போது, அங்கே ஜெபிக்கும் போது, வேண்டும் போது, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் போது ஒவ்வொரு ஆண்டவர் செழிக்க பண்ணுகிறதை உணர முடியாது. அருமையானவர்களே, நீங்கள் நீதிமானாக மாறினால் அந்த நீதிமான் மாறுவதற்கு முதல் அடையாளம் அவன் இறை நம்பிக்கையுள்ள இருக்க வேண்டும். 2வது, அவன் ஆலய ஒழுங்கலை. சங்கீதம் 65:4 சொல்கிறது, உன்னுடைய ஆலயத்தின் நன்மையாலே என்னை திருப்தியாக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் நாங்கள் பச்சையான ஒளிய மரத்தை கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழிப்பார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகள் அது 100க்கு 200 மடங்கு அது உண்மையானதாக இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்துக்கு ஒழுங்காய் வருகிறவர்கள், அந்த வருகைக்கு பயந்து கர்த்தரை தொழுது கொள்ள எந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி வருகிறவர்களை ஆண்டவர் செழிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை ஆலயத்துக்கு போகிற அந்த ஒழுக்கங்கள், பழக்கங்கள் எல்லாம் இருக்கலாம். நீங்கள் சரியான இடத்துக்கு சென்று இறை வழிபாடை நீங்கள் ஆலயத்தில் குடும்பத்தோடு செய்து பாருங்கள். கர்த்தர் அந்த ஆலயத்தின் நன்மையினாலே உங்களை திருப்தியாக்கி உங்களை உயர்த்துவார். 3வது, ஆண்டவர் என்ன செய்யறாராம், அவருடைய பரிசுத்த வல்லமினாலே, அவருடைய ஆசீர்வாதத்தினாலே, அவருடைய அபிஷேகத்தினாலே, அவருடைய வல்லமினாலே மனிதனை உருவாக்குறார். ஏசாயா வாசிக்கும் போது அங்க 32 உன்னதத்திலேருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், வனாந்தரமா இருக்கும். அப்போ உன்னுடைய வனாந்தர வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் மனிதன் இறைவனை சந்திக்க வேண்டும். இறைவன் மனிதனை சந்திக்க, அவருடைய தூய ஆவி ஆமோஸ் வாசிக்கிறவன், உன் தேவனாய் கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படும். ஆண்டவரை சந்திக்க, அவர் பிரசனத்தை சந்திக்க ஒப்பு கொடுக்கும் போது தேவனுடைய வல்லமை ஒரு மனுஷன் மேல் வரும்போது அவன் வாழ்க்கையில் ஏழ்மை, தரித்திரம், கஷ்டம், கண்ணீர், சாபம் எல்லாம் துளைந்து போகிறது. அருமையானவர்களே, நீங்கள்
செழிக்க வேண்டும் என்றால், வளர வேண்டும் என்றால், நீங்கள் முதலாவது நம்பிக்கையுள்ளவர்களாகவும் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாகவும், மூன்றாவது தேவனுடைய வல்லவினாலே நீங்கள் பலப்பட்டவர்களாக மாறும்போது பனையைப் போல செழித்து லீபரைப் போல நீங்கள் உறுதியானவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய கிருபை எப்போது தாங்குவதாக. God bless you. God bless you. Amen.